ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க்கோட மெத்தட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மெத்தட் 1 மெத்தட் 2 வந்து பார்த்துருப்போம். ஸோ மெத்தட் 3யும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஜிக்ஸாக் போட்டிருப்போம். இது வந்து நம்ம வேறு மெத்தடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் கிளாத் எப்படி கீழே வைப்போம் இல்லையா, ஸோ கிளாத்தை எப்படி வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம மேலே செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டபுள் லேயர் செயின் ஸ்டிச் நான் வந்து போட போகிறது கிடையாது. ஸோ சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச் தான் வந்து நான் இப்போ போட போகிறேன். ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா 100 rupees கிளாஸ்க்கு ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில், செகண்ட் மெத்தட்லையும் நம்ம டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் போட்டோம். இதில் வந்து நான் சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச் தான் போட்டு கட் பண்ணேன். ஸோ இந்த மெத்தடை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ சிங்கிள் லேயர் போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா சார்? நான் இப்போ அதாவது ஊதுபத்தி வச்சு நம்ம கட் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊதி அடியில் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாத் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வச்ச உடனே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ஒரே ஒரு செயின் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ கட் ஆகிடாமல் சைட்லெல்லாம் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி அணைச்சு ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிசுறு இருந்தாலும் நம்ம ஜிக்ஸாக் போடும்போது அதெல்லாம் வந்து உள்ளே வச்சு தான் வந்து போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நடுவில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னாவே ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் போன வீடியோவில் சொன்னது தான். வீட்ஸில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தூங்குகிற டைமில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நெருப்பை வச்சு ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ சேஃபாக வந்து பண்ணுங்கள். கீழே அதே மாதிரி கிளாத்தை வச்சு பொறுமையாக அழுத்தி விட்டு பண்ணுங்கள். ஸோ நம்ம கட் பண்ணி பண்ணுற மெத்தடும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி அகர்வத்தி, அப்புறம் கொசுவத்தி இல்லையா, ஸோ அது கூட நம்ம எட்ஜஸ்ட்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் கட் ஒர்க்கும். ஸோ நம்ம இந்த மெத்தடுக்கு தான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி. ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கிளாஸோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம இப்போ இது வந்து 75 or 74 கிளாஸ் இருக்குது. இந்த 75வது கிளாஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தாலும் சரி, 20வது கிளாஸ் பார்த்தாலும் சரி, பொறுமையாக என்ன சொல்கிறேன்றதை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம கற்றுட்டு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றத விட நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அதை பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ஓகேவா?
ஸோ ப்ராஜெக்ட்டும் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸே வந்து வரும். ஸோ நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறைய இருந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸ்க்கெலாம் போடும்போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் கிளாஸில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்க இந்த மாதிரி இதுவெல்லாம் நம்ம ஜிக்ஸாக் போடும்போது ஃபுல்லாகவே கவர் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜிக்ஸாக் வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட ஜிக்ஸாக் ஃபஸ்ட்டே போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச்சை தான் இப்போ நான் வந்து அந்த பிசுறுலாம் தெரியாமல் நல்லா அடக்கி உள்ளே வெளியே வந்து போடுங்க. அந்த பிசுறுலாம் வந்து தெரியக்கூடாது. தெரியாமல் ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளூ அப்ளை பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட ஒர்க் வந்து போடலாம். அது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி உருண்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சிங்கிள் லேயர் கொடுத்துட்டு போடலாம். இல்லை டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டும் அப்புறம் கட் ஒர்க் பண்ணிவிட்டு போடலாம். ஸோ பிகினஸாக இருக்கவங்க சிங்கிள் லேயரில் செயின் கொடுத்துட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து கட் ஒர்க் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம இங்கே கூட இதே ஜிக்ஸாக் தான் வந்து போட போகிறோம். ஓகே, நான் இப்போ இது ஃபுல்லாக வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டியா? ஸோ இப்போ இதுக்கு நடுவுலையும் அதே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து போட போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் லேயர் ஜிக்ஸாக் கூட போட்டுக்கலாம். இல்லை நான் ஒரு லைன் செயின் போட்டு ஜிக்ஸாக் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் மேலே ஜிக்ஸாக் போடுறனாலும் போடலாம். ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரே ஒரு செயின் லேயர் போட்டு கட் பண்ணிவிட்டு மேலே ஜிக்ஸாக் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஜிக்ஸாக் கொடுத்துட்டு கட் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேலே ஒரு ஜிக்ஸாக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து இப்படியே வந்து கொண்டு போக முடியாது. நீங்கள் செயின் போட்டாலும் சரி சுற்றி இது கூட, ஏன்னா நம்ம இங்கே கட் ஒர்க் பண்ணும்போது இது வந்து அறந்து போயிடும். ஸோ நீங்கள் இன்னாட் போட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து போக முடியும். ஓகேவா? மாதிரி இந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று.
ஸோ நீங்கள் டபுள் லேயர் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் டபுள் லேயரில் ஜிக்ஸாக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை அப்படியே நான் வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னாலும் விட்டுடலாம், இல்லை கிளாத் அட்டாச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே நான் பேக் சைடு வந்து திருப்புறேன். அப்படியே இப்போ பின்னாடி திருப்பி ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ வந்து நீங்கள் அமுத்தி விடக்கூடாது. இந்த மாதிரி அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு துணி வச்சு தேய்க்கக்கூடாது. ஓகேவா? அப்படியே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கிளாத்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வச்சு தேய்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ காஞ்சிச்சு, உங்களுக்கு லைட்டாக வெளியே தெரியுது அப்படின்னாலும் காஞ்சிச்சுன்னா வந்து சரியாக போயிடும். இப்போ நான் முன்னாடி திருப்பி வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு இப்படி தேய்க்காமல் அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. ஓகே, நீங்கள் நெட் கிளாத்துனாலும் சரி, நார்மல் கிளாத்னாலும் சரி, இப்படி வந்து அட்டாச் பண்ணணும். நான் இப்போ ஃப்ரண்டில் திரும்பிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இந்த க்ளூலாம் காஞ்சிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட்க்கு தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ புரியல அப்படின்னாலும் கேளுங்க. ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.